அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட போகிறேன்டா, இன்றைக்கி நான் கீரைச்சாறு வைக்க போகிறேன். நல்லா சட்டியை நல்லா கடாய் காய வச்சுக்கோங்க. நல்லா காயட்டும். நல்லா சட்டி காயும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா அப்படி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சட்டி நல்லா காயட்டும். நல்லா சட்டி காய்ஞ்சிருச்சு. மிளகா போடணும், பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போட்டு வெங்காயம், நல்லா வெங்காயம் போட்டுக்கோங்க. அது வெள்ளைப்பூடு கொஞ்சம் போட்டுக்கிறோன்னு. நல்லா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, மிளகுத்தூள் போட்டு தண்ணி நல்லா வச்சு ஊற்றிக்கிடணும். நல்லா ஊற்றிக்கிடணும். கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோன்னு, தக்காளி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோன்னு. அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடணும். அது கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி பாலை ஊற்றிட்டேன். தலைப்பால் அப்புறம் தான் ஊற்றணும். தண்ணி பால் ஊற்றிட்டேன். அப்படி மூடி வச்சுருவோம். நல்லா கொதிக்குது. திறந்துடுவோம். இப்போ திறந்து கீரையில் வச்சுருவோம். இப்போ நல்லா அந்த ஜீரகம் வாசம்லாம் போயிடுச்சு, மசாலா வாசம்லாம் விட்டு கொதிக்க விட்டுட்டு கீரை எழுதிட்டு வச்சிடணும். கீரையை ஃபுல்லாக அள்ளி வச்சிருவோம். கீரை இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. அது கீரை நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே என்ன செய்யணும், தேங்காய் பால் தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றிட்டேன். அப்படியே ஒரு கொதி ஒதுக்கி விட்டு அப்படியே இறக்கிடணும். நல்லா ஒரு கொதி அப்படியே கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். கீரை சார் ரெடி. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு 2 தடவை முருங்கைக்கீரை சூப் வச்சு சாப்பிடுங்க. நல்லது உடம்பு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.